சைவ சித்தாந்தத்தில் இந்த மாயைங்கிற வார்த்தைக்கு இப்போ பிரபலமாக நாம் பார்க்குற பொருள்லேருந்து ரொம்ப வேறுபட்ட பொருள். மாயைங்கிறத சைவ சித்தாந்தம் உண்மைன்னு எடுத்துக்கிட்டு இருக்கு. பெரும்பாலும் எதிர்ப்பதமாக தான் இப்போ அது அப்படி ஆயிருக்கு. பெரும்பாலும் மாயைன்னு சொன்னா காணல் நீர்னு அர்த்தம் பண்ணிடுறோம். இல்லாத ஒன்று இருப்பது போலே, அது பொய் தான், மாயைங்கிற மாதிரி தெரியாத ஒன்று, இது எல்லாத்தையும் மாயைன்னுடுறோம். இங்க அப்படி கிடையாது. மாயை உள்ள பொருள், அது உண்மை பொருள். இப்போ இந்த உலகம் ஒரு மாயை அப்படின்னு பொதுவாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னோம்னா அதை சைவ சித்தாந்தம் எதிர்க்கணும். காரணம், இந்த உலகத்தை நான் பார்க்குறேன், எனக்கு எதிர்க்க ஒரு நாற்காலி போட்டிருக்கு, அதில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க, அதெல்லாம் உண்மை. நீங்கள் உண்மை, கூப்பிட்ருக்கீங்க, நான் வந்திருக்கேன், இது உண்மை. இப்போ நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம், நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன், அது உள்ளுக்குள்ளே போய் ஏதோ ஒரு பொருள் படுது. அப்போ இதெல்லாம் உண்மை தானே? இப்போ இந்த ஒரு சின்ன கேள்வி இதில் கரெக்டு தான், எல்லாமே நேராக பார்க்குறோம் உண்மைங்கிறது. ஆனால் இது அனித்தியம்ங்கிறதுனால மாயைன்னு ஒரு கான்செப்ட்ல சொல்லியிருப்பாங்க. அது ஒரு அளவில் அந்த அளவுக்கு கொண்டு போகலாம். ஆனால் அது அனித்தியம்னு சொன்னாலும் இதன் மூலமாக பெறப்படும் அனுபவங்கள் பர்மனன்ட் நினைச்சுக்காத, இதெல்லாம் மாயை அந்த அளவில். அப்படி பார்த்தோம்னா இது அனித்தியம்ங்கிற தெளிவு வந்துடுது. அதனால் அது இல்லாத பொருள்னு ஆகாதே. என்றும் உள்ள பொருள்னு எடுத்துக்க வேண்டியதில்லை. என்றும் உள்ள பொருள் இறைவன், உயிர்கள். இந்த மாயை இது மாறக்கூடியதுனாலும் உண்மை இல்லைன்னு சொல்ல முடியாதே. இப்போ இதில் நம்ம 2 பேரும் பேசி ஏதோ ஒரு தெளிவு நீங்கள் சொன்னதுனால எனக்கு கிடைக்குதுன்னா அது ஒரு அனுபவமாக உள்ளே போய் சேருது. அப்போ இந்த உயிரை அது பக்குவப்படுத்துது. நீங்கள் எனக்கு ஏதோ ஒரு அறிவுரை சொன்னீங்க, இத்தனை நாள் நான் தப்பாக நினச்சிட்டு இருந்தேன், இப்போ தான் எனக்கு அந்த தெளிவு கிடைச்சதுன்னா அந்த தெளிவு என்னோட உயிரை போய் தொடும்போது ஒரு அனுபவம் வாய்க்குது. இப்போ இனிமேல் அந்த தப்பை நான் செய்யாமல் இருப்பேன். அந்த தப்பை செய்யாத போது வினை சேராமல் இருக்கும். இந்த அளவில் பார்த்தோம்னா இந்த உலகம் அது தரும் அனுபவங்கள், அதை பெறுவதற்கு தகுதியாக இருக்கக்கூடிய உடம்பும் அதில் இருக்கும் கரணங்களும் மாயைன்னு சைவ சித்தாந்தம் சொல்லுது.